ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பெருசாக வீடியோ போட்டு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் கண்டினியூவாக வீடியோ வரும்னு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரொம்ப லாங் இல்லாமல் ஒரு வீடியோ கொடுக்கலாம், ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மேஜரான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்க கொஞ்சம் சிஸ்டமு ப்ளஸ்ஸு ப்ரீட் அப்டேட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் அப்டேட் என்னன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் சஜஷன் கொடுங்க எனக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து என்ன மாற்றணும், நம்ம ஐடியாவில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணுமான்னு உங்கள் சஜஷனை எடுத்து நம்மளோட ஐடியாவை போட்டு எனக்கு கொடுத்து ஒரு கரெக்டான ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மேஜர் அப்டேட் என்னென்னு நம்ம வந்து சிக்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிக்ஸு, அதனால நம்ம வந்து இப்போ சிக்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 10-15 கஸ்டமர் கண்டினியூ இப்போ ஒரு 1 மந்த்லேயே எடுத்துருக்காங்க சிக்ஸு. எல்லாமே அவுட்புட்டுமே கிளியராக வந்திருக்கு. கஸ்டமர்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குது, ப்ரீடு நல்லா இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை, சிக்ஸ் கொடுத்ததில்லை. ஸோ நீங்கள் கேட்டிங்க, லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இப்படி கொடுக்கலான்னு இருக்கேன்னு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ ப்ரீ புக்கிங்கில் அவங்களுக்குலாம் சிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ப்ரீடு பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரீடு மின்னல்லையும் கொடுத்துட்டு இருந்தோம், முட்டிக்கருப்பு, தம்பியான செட்டு 3லேயுமே கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ சிக்ஸ் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் வேணுன்னா நமக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் சிக்ஸோட ரேட்டு டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரீடை பற்றி உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரீடையும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரீடில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எந்தெந்த மேலே எந்தெந்த ஃபீமேலுக்கு அனுப்பிச்சுன்றதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ப்ளஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ரேட்டு கொடுக்க முடியாது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளால் மார்க்கெட் ரேட் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்மளோட மெயின். வெயிட் வந்து நமக்கு செகண்டரி. நம்மளோட வெயிட் ஆவரேஜாகவே 5.5 to 7, 6 அந்த ரேஞ்ச் வரனால வெயிட் வந்து நமக்கு செகண்டரி தான். பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு மெயின். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இருக்கனால நம்மளால் வந்து மற்றவங்க மாதிரி மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த 350, 450, 650 அந்த ரேஞ்சுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கொடுக்குற சிக்ஸு பார்த்திங்கனாலே அப்ராக்ஸாக ஒரு 2 மந்த்துக்கு மேலே தான் சேல்ஸ் வரும். ஒரு 1.5 to 2 மந்த். ஏன்னா கஸ்டமருக்கு பட்ஜெட் சரி அவங்க வந்துக்கிற அந்த ஒரு ஸ்டேஜாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து கைடு பண்ணுறவங்களாவே நம்ம இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும், வேக்சினும் மெயின்டைன் பண்ணணும், கிளைமேட்டிக் மெடிசின் சேஞ்ச் பண்ணணுன்றது மொத்தம் கொடுத்துருவோம். ஸோ நம்ம கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ப்ராப்பராக அவங்க அதை வளர்த்து எடுத்து வர வரைக்கும் அவங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் வந்து ரிட்டன் எடுத்துப்பீங்க. பைபேக் வந்து மோஸ்ட்லி நம்ம ஆனால் எப்படி எடுத்துப்பீங்கன்னா கஸ்டமர் சொல்லுவாங்க, நாங்கள் போகிறோம், இதை வந்து நான் முடிச்சுட்டு இதுலேருந்து வெளியில் வரேன், இல்லை அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகிறேன், இதை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த வீடியோ வாங்கி நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை தான். சேனலில் போட்டு இப்படி கஸ்டமர் கொடுக்கலாம், அவங்களோட போட்டே கொடுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே கஸ்டமரும் அவங்களும் டீல் பண்ணிக்கிட்டும் நம்ம மிடில் இல்லாமல் பண்ணிக்கலான்னு ஒரு தாட்டு. அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்முக்கு வந்து ஒரு ப்ரீட் புள்ளி பட்டாக்கொண்டு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ப்ரீடு, ஏன்னா சிக்ஸ் கொடுக்கணும், நம்ம ப்ரீட் நமக்கு தேவைப்படுற நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் குவாலிட்டி. ஸோ வெளியிலேருந்து கொஞ்சமாக பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரீடு இருக்கேன் அதெல்லாம் இருக்குன்னு அது பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா, பர்டு வேரியேஷன் இந்த மாதிரி நான் இந்த காக்டெயில், அல்பினோ இந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுவுமே பண்ணலாம். ஒரு ரொம்ப இல்லாமல் அது கிட்ட உடச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் அந்த மாதிரி கிளியெல்லாம் வளர்க்குறீங்கன்னா அது எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து நான் கற்றுக்கிறேன். அந்த மாதிரி பண்ணலான்னா அந்த எந்தெந்த மாதிரி பண்ணணும், என்னென்ன கிளைமேட்டில் வளர்க்கணுன்ற சொல்லுங்கள். உங்களோட நம்பர் இருந்தாலும் கொடுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றி கெயின் பண்ணிக்கிறேன். எனக்கு நாலேஜ் வேணும். நான் எனக்குமே எல்லாமே ரொம்ப தெரியாது, எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. அதை வச்சு நம்ம 2 பேருமே வளருவோம். இதை நான் எப்பயும் சொல்கிறது போல தான். முடிஞ்ச அளவுக்கு நமக்குள்ள நாலேஜை நம்மளே வந்து டெவலப் பண்ணிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு சொல்லித்தாங்க, நமக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நம்ம எல்லாம் ஒன்றா வளருவோம் அப்படின்றது தான். ஸோ அது இல்லாமல் நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு. 10K அடிக்க போகிறோம், 10,000 ஃபேமிலி அடிக்க போய்கிட்டு இருக்கோம். 8,000 சில்லரை இருக்கும் இப்போ. அதனால் 10,000 அடிக்கிறப்போ ஒரு பெரிய அப்டேட், கிவ் அவே எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும்ல குறிப்பிட்ட சில பேருக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஃப்ளூக்கில் யாராவது செலக்ட் பண்ணி அவங்க 2 பேர் 3 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீடு கொடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட், நல்லா பெரிய செட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அதையுமே போய்ட்டுருக்கு. ஸோ யாராச்சும் பார்த்துருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து எல்லா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆகிட்டு இருக்குது. 5,000 எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து நிறைய கவுண்ட்டு பண்ணி யார் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்கா, யார் அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்ருக்கான்றதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஃப்ளூக்கில் யாராச்சும் ஒரு ஆளுக்கு இல்லை யாரோ 2 பேருக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் எப்படி செட் பண்ணுறது, ப்ரீட் எப்படி செலக்ட் பண்ணுறது, மெடிசன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஏன்னா மழை காலம் வரப்போகுது. ஸோ அதை பற்றியான வீடியோ கண்டினியூஸாக வரப்போகுது. ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, ட்ரெயினில் ட்ரான்ஸ்போர்ட், பஸ்ஸில் எப்படி ட்ரான்ஸ்போர்ட்,
இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வீடியோலாம் வரும். எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஓகே கைஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோ